ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்மகாலஜி யூனிட் 1ல் அப்சார்ப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா, ஜிஐடியோட லைனிங் எப்படி இருக்குது, ஸோ அதாவது பயாலஜிக்கல் மெம்பரேன் எப்படி இருக்குது, ஸோ ட்ரக் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது ஓரல் ட்ரக் அப்சார்ப்ஷன் அப்போது. The first one, absorptionனா என்ன? The process of movement of unchanged drug. ஒரு unchanged drug site of administrationலேருந்து systemic circulationக்குள்ளே போகிறது தான் absorption. ஸோ அப்சார்ப்ஷன் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கோலேட் பண்ணியிருக்கு. ஒன்று பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ட்ரக், தென் தெரபியூட்டிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ட்ரக்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பிளட்டை எடுத்துகிட்டு நம்ம பிளாஸ்மாவில் எவ்வளோ ட்ரக் கண்டென்ட் இருக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க. அதை வச்சு ட்ரக் அப்சார்வ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது தெரபியூட்டிக்கல் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு தெரபியூட்டிக்கல் ரெஸ்பான்ஸை வச்சு இப்போ நான் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் டேப்லெட் நான் எடுக்கிறேன்னா எனக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆகிருக்கு, அது வந்து ஒரு தெரபியூட்டிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் ட்ரக்ஸ் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ ட்ரக் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் எடுக்கும்போது ஓரலாம் ஃபர்ஸ்ட் டிஸ்இன்டிகிரேட் ஆகும், குட்டி குட்டியாக உடையும், தென் கரையும், டிஸ்சொல்யூஷன் ஆகும், தென் அப்சர்வ் ஆகும் பிளட்டில். ஓகேவா? தீஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ ஜிஐ லைனிங்கோட பயாலஜிக்கல் மெம்பரேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பயாலஜிக்கல் மெம்பரேன் வந்துட்டு எதனால் மேட் ஆயிருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் பைலேயர். இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹெட் இருக்குது, ஹெட் வந்து அவுட் சைடு இருக்கும், டெய்ல் வந்து இன்சைடாக இருக்கும். ஓகேவா? இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த பைலேயர் டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்னால இட்ஸ் டிஃபர் ஆகிருக்கும், கம்பார்ட்மெண்ட்டாக செப்பரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தோன்னா லைக் என்சைம், சேனல், கரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு வந்து செப்பரேட் ஆகிருக்கும். இந்த ட்ரக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் மெம்பரேனை க்ராஸ் பண்ணால் தான் அப்சார்பே ஆகும். ஓகே, இந்த ஜிஐடி லைனிங் இருக்கு இல்லையா, ஸோ இது நியூட்ரிஷன், குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் பிளட் ஸ்ட்ரீமில் ஈஸியாக க்ராஸ் பண்ண விடும். பட் டாக்ஸின், மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் நீட் அ ஸ்பெஷல் மெக்கானிசம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஜிஐடி ட்ராக்கோட மெம்பரேன் இப்படி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் சேனலோட செப்பரேட் ஆகிருக்கு பாருங்கள், கரியர் ப்ரோட்டீன், சேனலைஸ் ப்ரோட்டீன் அப்படின்ட்டு. தென் பாஸ்போலிபிட் பைலேயர் பாருங்கள். ஸோ இட் ஆஸ் அ ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். ஓகேவா? ஃபிலிக்னாலே வாட்டர் லவ்விங், ஃபோபிக்னாலே வாட்டர் ஹேட்டிங். ஓகேவா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் டிரான்ஸ்போர்ட். இதில் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் டிரான்ஸ்போர்ட் வந்து 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேராசெல்லுலார், இதில் 5 டைப்ஸ் இருக்குது. தென் அனதர் ஒன் இஸ் பேராசெல்லுலார், இதில் பல்க் ஃப்ளோ ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ பேராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பேசிவ். ஸோ பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? இந்த ட்ரக் வந்து பேசிவாக டிஃப்யூஸ் ஆகும் த்ரூ செல் மெம்பரேன். ஓகேவா? லிப்பிட் சாலிபிள் ட்ரக்காக இருக்கலாம், அன்அயனைஸ்ட் ஃபார்ம் ட்ரக்காக இருக்கலாம். இது மூவ் அக்கார்டிங் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், எந்த எனர்ஜியும் வந்து தேவைப்படாது. ஓகேவா? ரெண்டாவது கரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷன், தென் அனதர் ஒன் இஸ் ஆக்டிவேட் டிஃப்யூஷன். ஃபெசிலேட் டிஃப்யூஷன் மீன்ஸ் கரியர் தேவைப்படுது, சேச்சுரேட் ஆக வாய்ப்பு இருக்குது, எனர்ஜி தேவைப்படாது, பட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ஸ்க்கு மூவ் அலாங்காக தான் வந்துட்டு இது வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இன் ஆர்பிசி. ஸோ பி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால் கரியர் தேவைப்படுது, சேச்சுரேட் ஆகும், இதுக்கு எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படும், இது கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் போகும். எக்ஸாம்பிள் 5-ஃப்ளோரோ யுராசில் ட்ரக். ஓகேவா? அப்சர்வர் ஜிஐடி, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ரக். தேர்ட் ஒன் அயன் பேட் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? இது வந்துட்டு மோர் ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் விச் அயனாய்ஸ்டு, எல்லாமே வந்து அயனாய்ஸ்ட் ஆகுது ஆல் பிஹெச்சில், அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அயன் பேர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் குவாடினரி அமோனியா. ஸோ இது இருக்குல்ல, இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ட்ரக்கு கூட ஒரு எண்டோஜினஸ் சைட் வந்துட்டு பைண்ட் ஆகிடும். ஓகேவா? அது ஃபுல்லாக அது கவர் பண்ணிடும். இட் ஹாஸ் எ லிப்போஃபிலிக் அண்ட் அக்வஸ் ஃபார் பேசிவ் டிஃப்யூஷன், ரெண்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு கேட்டியானிக் ட்ரக் இருக்குன்னா அந்த ட்ரக் எண்டோஜினஸ் சைஸோட கம்பைன் ஆகி பேசிவாக டிஃப்யூஸ் ஆகிடும், ஏன்னா லிப்போஃபிலிசிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? அண்ட்
நமக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் செல்லை தாண்டினதுக்கப்புறம் திருப்பி கேட்டையன் ட்ரக் ஆகும், எண்டோஜினஸ் சைட் ஆகும், டிசோஷியேட் ஆகிடும், பிரிஞ்சிடும். ஓகேவா? இப்படி தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஃபோர்த் ஒன், எண்டோசைட்டோசிஸ்னால் என்னென்னா, இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் வித்தின் சாக்யூல்ஸ். ஓகேவா? ஒரு செல்லுலார் எப்படி சொல்கிறது, என்கல்ஃப்மெண்ட் நடக்கும். அதாவது ஃபேகோசைட்டோசிஸ்னால் வந்து சாலிடஸ் எடுக்கிறது, ஃபினோசைட்டோசிஸ்னால் செல் ட்ரிங்கிங். இப்போ போலியோ வேக்சின்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ஃபீனோசைட்டோசிஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக தான் நமக்கு உடம்புல அப்சர்வ் ஆகுது. தென் எலக்ட்ரோகெமிக்கல் டிஃப்யூஷன், இது வந்து சார்ஜ் ஆன் த மெம்பரினை பொறுத்து நமக்கு ட்ரக் பெர்மிலிபிலிட்டி இருக்கும். டயக்ராம் நமக்கு காமிச்ச மாதிரி பாருங்கள். ஸோ அன்அயனைஸ் ஃபார்ம் வந்து ரேப்பிடாக அப்சர்வ் ஆகும், ஆனையான் மாடரேட், கேட்டையான் ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் டிஃப்யூஷன். ஓகே, தென் செகண்ட் டைப் பேராசெல்லுலார். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, ஃபில்ட்ரேஷனும் சொல்லுவாங்க. இது வந்து லோ மாலிகுலர் சைஸ், தென் வாட்டர் சால்யூபிள் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபோர்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் இல்லை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் தேவைப்படுது, யூரியா மாதிரியான ட்ரக். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மெம்பரின் டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி நடக்குது ஜிஐடியில். ஸோ அப்சார்ப்ஷனை நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கே நம்ம 2 டைப்ஸ் பிரிக்கிறோம். அதாவது ஃபிசிக்கோ கெமிக்கல் ட்ரக்ஸோட ஃபார்முலேஷன் வச்சு, தென் another ஒன் இஸ் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபிசியோ கெமிக்கல் ஃபேக்டர். ஸோ லிப்பிட் சாலிபிலிட்டி, மோர் ஓவர் லிப்பிட் சாலிபிள் ட்ரக் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகும் நம்ம உடம்புல வென் கம்பேர்ட் டு வாட்டர் சாலிபிள் ட்ரக். ஓகே, ரெண்டாவது டிகிரி ஆஃப் அயனைசேஷன். டிகிரி ஆஃப் அயனைசேஷன்றது வந்துட்டு இப்போ நான் அயனைஸ் ட்ரக் வந்துட்டு இஸ் வெல் அப்சார்ப்ட். ஓகேவா? அது எதை பொறுத்து இருக்குன்னா டிகிரி ஆஃப் பிகேஇ, அதாவது பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் பொறுத்து இருக்கு, பிஹெச் ஆஃப் த மீடியம் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வீக் ஆசிட் வந்துட்டு அசிடிக் மீடியத்தில் நல்லா அப்சர்வ் ஆகும், வீக் பேஸ் வந்துட்டு ஆல்கலைன் மீடியத்தில் நல்லா அப்சர்வ் ஆகும். தேர்ட் ஒன் மாலிகுலர் சைஸ். ஸ்மாலர் மாலிகுலர் வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் இன் கம்பேர்ட் டு லார்ஜர் மாலிகுல்ஸ். ஸோ லார்ஜர் மாலிகுல்ஸ் வந்து ஹெப்பாரின், இன்சுலின்லாம் வந்து போர் அப்சார்ப்ஷன் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு மாலிகுலர்ஸ் வந்து ஸ்மால் ஆகும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது வி கெட் பெட்டர் அப்சார்ப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ட்ரக் ஃபார்முலேஷன், டேப்லெட், கேப்சியூல், சிரப்ஸ். வென் கம்பேர்ட் டு டேப்லெட், சிரப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகேவா? என்சிகோட்டர் ட்ரக்ஸு டேப்லெட்ஸ், கேப்சியூல், சிரப் சஸ்பென்ஷனோட கம்மியாக டிலே ஆகும், சஸ்டெயின் ரிலீஸ் இது ரெண்டையோட ரொம்ப கம்மியாக வந்து ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். தென் டிசோலேஷன் ரேட், அதாவது ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் டக்குன்னு டிசோலேட் ஆகும், ஸோ பெட்டர் அப்சார்ப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ட்ரக் இன்ட்ராக்ஷன், சில ட்ரக் இன்ட்ராக்ஷனால ட்ரக் அப்சார்ப்ஷன் ப்ரிவெண்ட் ஆகும். இப்போ டெட்ராசைக்ளின் ட்ரக், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிசைக்ளின் எடுக்கிறீங்கன்னா மில்கோட சாப்பிட்னா அப்சர்வ் ஆகாது, சார்கோல் அப்சார்ப் ஆகிடாது, உறிஞ்சிரும். இல்லை கேஸ்ட்ரிக் பிஹெச் ஆல்ட்ரு ஆகுது அப்படின்னா சில ட்ரக் வந்து ஆன்டாசிடோடு எடுத்தால் அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அப்சார்ப்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். தென் த செகண்ட் ஒன் இஸ் ஃபிசியாலஜிக்கல், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிரேட்டராக இருந்தால் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடக்கும், ஏன்னா அங்கே வந்து வில்லை அண்ட் மைக்ரோ வில்லை இருக்கிறதுனால. ஓகே, பிளட் ஃப்ளோ அதிகமாக தான் நமக்கு அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஷாக் அந்த மாதிரி கண்டிஷனில், ஷாக்னா என்ன, ஒருத்தவங்க வந்து பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நமக்கு அப்சார்ப்ஷன் கம்மியாகும். தென் கேஸ்ட்ரிக் எம்டினிங் டைம். ஓகேவா? அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு ட்ரக் அப்சர்வ் ஆகும். ஸோ ஃபுட் இருந்தால் டிலே ஆகும். அதனால தான் சில ட்ரக்ஸை வந்துட்டு நீங்கள் பிஃபோர் ஃபுட் எடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஓகேவா? ஜிஐ மோட்டிலிட்டி. ஸோ ஜிஐ மோட்டிலிட்டி இன்க்ரீஸாக இருந்தால் நமக்கு அப்சார்ப்ஷன் இருக்காது, மோட்டிலிட்டி கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ப்ரோலாங் கான்டாக்ட் இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் கண்டிப்பாக வந்து டிலே ஆகும் அப்சார்ப்ஷனை. ஓகேவா? பட் ஃபேட்டி மீல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் லிப்போஃபிலிக் ட்ரக்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில ட்ரக்ஸ் வந்து ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் கூட நடக்கும். ஓகே,
தென் டிசீஸ் கண்டிஷனில் வந்துட்டு மேல் அப்சார்ப்ஷன், வாமிட்டிங், டைரியா, ஜிஐ 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 சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ட்ரக் அப்சார்ப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, hope you understand this concept.